ஏங்க நீங்க உங்க பொண்ணை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? ஏன்டி திடீர்னு ஏதேதோ கேட்டுட்டு இருக்க? என் பொண்ணு தான் எங்க அம்மா, உனக்கு தெரியாதா? எங்க அம்மா தான் எனக்கு மகளா பிறந்திருக்காங்க. என் அம்மா, என் தாய் எல்லாம் என் மாவ தான் எனக்கு. சும்மா தாங்க கேட்டேன். பாப்பா கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அடி போடி இவளே. என் புள்ள இன்னும் மேல் கொண்டு படிக்கணும், அதுக்கு ஆசைப்படுறதெல்லாம் நான் வாங்கி தரணும். அவன் பெரிய ஆளா வரணும், நல்லா சாதிக்கணும், நல்ல வேலை வாங்கணும். புள்ளைய கண் கலங்காம வச்சு பாத்துக்கிற மாதிரி மாப்பிள்ளைய நான் தேடி வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் புள்ளைய கண் கலங்காம பாத்துக்க வேண்டிய நானே. போடி. இன்னும் புள்ள வரல, முழிச்சிருந்து பாப்பாக்கு சோறு போடு என்ன. நான் போயிட்டு தூங்குறேன். எனக்கு கைகள்லாம் கொஞ்சம் வலிக்குதுமா. பாப்பா வந்து சோறு ஊட்டி விடு, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவா. வழுக்க டைமா ஊட்டி விட்டு தூங்க வை என்ன. சரிங்க, நான் பாப்பா வந்தது சோறு ஊட்டி விட்றேன். நீங்க போய் தூங்குங்க போங்க. இந்த மனுஷன் பொம்பளை பிள்ளை மேலே எவ்வளோ உயிரை வச்சிருக்காரு. இவன் என்னன்னா பைக்கில் ஊர் சுற்றிக்கிட்டு அலையிறாளே. சொன்ன இந்த மனுஷன் தாங்குவாரா? எவ்வளோதான் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு போட்டுறது பொங்குறது. அம்மா அம்மா, ஏய் இனிமே நீ நான் அம்மானே கூப்பிடாதடி. அம்மா எனக்கு புரியல, ஏம்மா என்னம்மாச்சு? எங்கடி போன? எங்க போனேன்னு இப்போ உண்மையை சொல்கிறேன். எங்கடி போன? மா என்னம்மா கேட்குறீங்க? காலேஜ் தாம்மா போயிட்டு வரேன். ஏய் கத்தி பேசி உண்மையை சொல்கிறதா நினைப்பாடி. எங்கடி போயிட்டு வர? உண்மை நீயா சொல்லிட்டா நல்லது. நான் சொன்னேன்னா இன்னைக்கு உயிர் இருக்கு அது உடம்புல. சொல்லிட்டேன். எங்கடி போனேன்? அம்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனேம்மா. கழுத்து திருவி போட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சுக்க. புள்ளையும் வேணாம் மயிரும் வேணான்ட்டு போய் சாவடிச்சுட்டு போயிடுவேன். ஞாபகத்தில் வச்சுக்கோ. புள்ளையாடி நீ அந்த மனுஷன் உன் மேலே என் பொண்ணுன்னு உயிரை வச்சிருக்கிறான். நீ என்னன்னா பைக்கில் ஊர் சுற்றிட்டு அலையிற. ஃப்ரெண்டுங்க கூட போனேன்னு சொல்கிற. ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து போனீங்களாடி. நீ ஒரு பையன் கூட போனதை நான் பார்த்தேன்டி. நல்ல வேலை உங்கள் அப்பா அந்த இடத்துல பார்த்துருந்தாட்டா இன்னைக்கு செத்துருப்பாண்டியே. புள்ளன்னு உருகிறதுக்கு. ஏய் யாருடி அவன்? எவன்டி எவன் கூட்டி பைக்கில் போனான் சொல்லுடி. நீ பைக்கில் போனதை என் கண்ணால் பார்த்தேன். நீ ஏன் சொல்கிறியா இல்லை நான் உங்கள் அப்பாவை கூப்பிட்டா சொல்லு. அவன் காலேஜில் படிக்கிறாம்மா. நானும் அவனும் ஒரே கிளாஸ் தான்மா. படிக்கத்தானே போகிற? ஊர் சுற்றிட்டு வர? உனக்கு தெரியும் நம்ம குடும்ப கஷ்டம் என்னான்னு தெரியும். நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சே இப்படி போய் சுற்றிட்டு வரேன்னா உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருக்கும். மா சாரிம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா ப்ளீஸ்மா. அப்பா காதில் கேட்டுற போதும்மா ப்ளீஸ்மா. அப்பாட்ட சொல்லாதம்மா. ஏண்டி உங்கள் ஒப்பனை ஏன்டி இப்படி ஏமாத்த? உங்கள் அப்பா எவ்வளோ கனவு கொண்டு வச்சிருக்கா தெரியுமாடி? என் பொண்ணை படிக்க வைக்கணும், அது வாங்கி தரணும், இது வாங்கிக்கணும், பெரிய ஆளாக ஆக்கணும், நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும், வீட்டோட மாப்பிள்ளையை பார்க்கணும், என்னென்ன கனவு கண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியும்ல. உன்னை என்ன மற்ற பிள்ளைங்க மாதிரி வீட்டில் படிக்க வைக்காமல் வீட்டோட போட்டிருக்காரா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை படிக்க வைக்கிறாங்களே. கஷ்டம் தெரியாமல் தானே உன்னை வளர்க்குறாங்க. கஷ்டம் தெரியாமல் தானே வளர்க்குறோம். என்ன நினச்சி பார்த்தியா? உங்கள் அப்பனை நினச்சி பார்த்தியா? இப்படி பண்ணுறியடி. அவன் கூட பேச மாட்டேன், பிடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அப்படியே இருந்துச்சுன்னா உன்னை நாங்கள் காலேஜுக்கு அனுப்புகிறோம். இல்லைனா நீ வீட்டோட இரு. இந்த அம்மா அப்பா முக்கியமா இல்லை அந்த பையன் முக்கியமானு நீயே முடிவெடு. சத்தியம் பண்ணு. இல்லை அந்த பையன் தான் வேணும் அப்படின்னா அம்மா அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. நீ போயிரு அந்த பையன் கூட. நாங்கள் இப்படி செத்துடுறோம். எங்கள் கதையை நாங்கள் முடிச்சுக்கிறோம். சரியா? இனிமே சத்தியமா அந்த பையன் கூட பேச மாட்டேம்மா. காலேஜ் விட்டு நிறுத்திடாதும்மா. தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன குற்றவாளி மாதிரி பார்க்காதம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. எப்போதும் போல என்கிட்ட பேசுமா. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேம்மா. பட்ட சொல்லாதம்மா. சத்தியம் பண்ணியிருக்கோம். நான் நம்புறேன்டி. மறுபடியும் என்னையும் ஒப்பனையும் ஏமாத்தணும்னு நினச்சின்னா எங்களை உயிரோட பார்க்க முடியாது. சொல்லிட்டேன். போய் படுப்போ. ஒரு புள்ளன்னு வளர்த்தேன், இப்படி பண்ணிட்டாலே.